கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் ஒண்ணு மோடி கூட கூட்டணி போடுவாங்க, இல்ல மு.க. ஸ்டாலின் டிஎம்கே கட்சியோட கூட்டணி போடுவாங்க, இல்ல தேமுதிக தனியாவே தான் நிற்கும் எலெக்ஷன்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் பொய்யாக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியோட கூட்டணி போட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த விருதுநகர் தொகுதி இருக்குல்ல, இந்த விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகரன் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, வேட்பாளரா நிக்கிறாரு. இந்த பக்கம் ராதிகா இருக்காங்கல்ல, ராதிகா சரத்குமார், அவங்க அதே விருதுநகர் தொகுதியில பிஜேபிக்கு கீழே வேட்பாளரா நிக்கிறாங்க. கரெக்டா விஜய் பிரபாகரன் அந்த அதிமுக அமைச்சர் இருக்கார்ல ராஜேந்திர பாலாஜி, அவர் கூட நடந்து வராரு. இந்த பக்கம் ராதிகா இருக்காங்கல்ல, ராதிகா அவரோட ஹஸ்பண்ட் சரத்குமாரோட நடந்து வராங்க. 2 பேரும் மீட் பண்றாங்க. கேப்டனோட பையன் விஜய் பிரபாகரனும் ராதிகாவும் மீட் பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த என்ன சொல்லுவோம், அந்த அகங்காரம், கொஞ்சம் கூட அதிகாரம், ஒரு ஆணவம் எதுவுமே இல்லைங்க விஜய் பிரபாகரனுக்கு. குமிஞ்சு குமிஞ்சு வணக்கம் சொல்றாரு. யாருக்கு? ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும். அவ்வளவு ஒரு ஒழுக்கம் விஜய் பிரபாகரனுக்கு. அப்போ சரத்குமார் என்ன பண்றாருன்னா, விஜய் பிரபாகரன்